அந்த காலத்துல நம்ம அம்மாங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம வீட சுத்தமா வச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு சிம்பிளா, டேஸ்டியா ஒரு லஞ்ச் கட்டி குடுத்துருப்பாங்க. ஈவினிங்ல டியூஷன் சொல்லி குடுத்துருப்பாங்க. இப்படிதானே. ஆனா இப்போ அமெரிக்கன், சைனீஸ், இட்டாலியன், ஃபாஸ்ட் ஃபுட்டு, நார்த் இந்தியன் எல்லா டிஷ்ஷஸும் செய்ய தெரியுது. ஒரு ஒரு நாளைக்கு வெரைட்டியா வேற குடுக்கணும். இதோட போச்சா, யாருக்குமே பார்க்காத இல்ல யாருக்குமே தெரியாத ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். யோகா கிளாஸு, கராத்தே கிளாஸு, டான்ஸ் கிளாஸு எக்ஸெட்ரா எல்லா கிளாஸ்க்கும் பிக்கப் ட்ராப் பண்ணணும். அதுக்கு வண்டி ஓட்ட தெரியணும். பிசிஏல வர கோடிங் இதெல்லாம் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லயே வருது. ஐயோ! அந்த குழந்தை டாக்டர் படிக்கணும்னு சொல்லிட்டா நீட் எங்க நல்லா இருக்கும் கோச்சிங்கு, அது இதுன்னு எல்லாமே பார்க்கணும். ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லிம்மா மாடர்னாகவும் இருக்கணும். அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும். அம்மியில அரைச்சி வைக்கிற மிளகா சட்னியும் தெரியணும். ஐஃபோன்ல இருக்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கொடுக்குற ஒரு பிஏவாகவும் இருக்கணும். கிச்சன்ல மெய்டா வேலை செய்யவும் தெரிஞ்சிருக்கணும். வீடை மியூசியம் மாதிரி கிளீனா பர்ஃபெக்டா வச்சிருக்கணும். அண்ட் முகத்துல டயர்டா எனக்கா அப்படின்னும் சொல்லணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணா, வீட்டில் சும்மா தானே இருக்க, எப்போ பார்த்தாலும் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பேச்சு வேற. இதெல்லாம் எங்கே போய் சொல்றது? ஜென்ரேஷனில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குது சாதாரணம் இல்லை, வேற லெவல் டாஸ்க்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒர்க்கிங் உமனுக்கு வருவோம். பாய்.